ஸ்ரீமான் சேதுராமன்ஜி அவர்கள் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மாநில அமைப்பாளர் அவர்களை வருக என்று விழா குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். சேதுராமன் அவர்கள் பட்ட மேல் படிப்பு படித்தவர், பட்டாதாரி ஆசிரியராக இருந்தவர், சென்னையிலே ஆசிரியராக பணியாற்றி சமுதாய பணி செய்ய வேண்டும் என்பதற்கு இன்னைக்கு வேலையில் இருந்தாலும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அவருக்கு. அதையெல்லாம் விட்டு இந்த சமுதாய பணி, இந்து சமுதாயத்துக்கு பணி செய்ய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றவர். வெறுமனே சேதுராமன் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பாளர் என்று சொல்லிவிட்டால் போராது என்பதற்காக நான் இதை சொன்னேன். அவர்கள் உரையை தொடர்ந்தார். गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஆர்எஸ்எஸ்ல எல்லா விஷயத்துக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க. இதே புத்தானத்தம் பகுதியில் எப்பெல்லாம் எந்தெந்த கூட்டத்துக்கெல்லாம் நான் வரேனோ அப்பெல்லாம் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. நமக்கு கடவுள் கை கொடுத்திருக்கிறது நல்ல காரியங்கள் செய்யறதுக்காக. மற்றவர்களுக்கு உற்சாகம் கூட கொடுக்கணும். அப்படி சொன்னா கையை உயர்த்தி அப்படி சொல்லணும். எல்லாரும் கை தூக்குங்க. ஏன்னா பயிற்சி தேவை இருக்கு. கை நல்ல முருகிங்க. வெற்றிவேல் முருகனுக்கு. இங்க இருக்கிற முருகனுக்கு கேட்க கூடாது, திருப்பரங்குன்ற முருகனுக்கு கேட்கணுமா வேண்டாமா? பொட்டல் புதூர் முருகனுக்கு கேட்கணுமா வேண்டாமா? திருத்தணி முருகனுக்கு கேட்கணுமா வேண்டாமா? அகில பாரத அளவுல கேட்கணும். அப்படின்னு சொன்னா நாம 2 கையை நல்லா உயர்த்திக்கங்க. வீரவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, அழகனுக்கு, முருகனுக்கு, அப்பனுக்கு, சுப்பனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. இந்த அற்புதமான நிகழ்ச்சியை பல வருஷ காலமாக பல பிரச்சனைகளுக்கு நடுவில் நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீமான் என்ஆர் பாண்டியன்ஜி அவர்களே, ஏனைய ஊர் நாட்டாமைகள் அவர்களே, இந்து இயக்கத்தில் பல பொறுப்புகளில் இருக்கிற பொறுப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வருங்காலத்தில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வழிநடத்த போற பாலர்களே, பாலிகாக்களே, என அருமையான காவல் தெய்வங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கங்கள். நாம் அத்தனை பேருமே கொடுத்து வச்ச ஆட்கள். இந்த பீரியட் இருக்கு இல்லையா, நாம் அத்தனை பேருமே கொடுத்து வச்ச ஆட்கள். இப்ப என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு பாரத நாட்டில் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய வரலாறு நடந்து கொண்டிருக்கிறது. எதெல்லாம் நாம கனவுன்னு நினைச்சோமோ நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு எவ்வளவு பேர் ஏற்கப்பட்டுவோமோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்னெல்லாம் சொன்னாங்க? அயோத்தி ராமர் கோயில் வரணும்னு சொன்னா எவ்வளவு லட்சக்கணக்கான பேர். ஆனா நம்ம உயிர் கொடுத்திருக்கோம். லட்சக்கணக்கான இந்துக்கள் செத்து போயிருக்காங்க. சரையு நதிக்கரையில் ஜீர்ணமாயிருக்காங்க. ஆனா அது நடக்குமா, சாத்தியமா அப்படி கேட்டாங்க. சாத்தியமா இல்லையா? சாத்தியம்னு சொன்னா கை உயர்த்தி ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. ஒரு குரல்ல சொல்லணும். இந்த சும்மா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இல்ல, உணர்ந்து சொல்லணும். உண்மையா இல்லையா? நாம எவ்வளவு பேர் இந்த இடத்துல இந்த போராட்டத்துக்கு போயிருக்கோம், ஆர்ப்பாட்டத்துக்கு போயிருக்கோம், எவ்வளவு பேர் கரசேவைக்கு போயிருக்கோம். கரசேவைன்னு பேரே போட்டுட்டு நாம பிரகடனப்படுத்தி இருக்கோம். அப்படிப்பட்டவங்க நீ உண்மையான ஆட்களாக இருந்தா கை உயர்த்தி ஒரே குரல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம். சாத்தியமாயிருக்கு. எங்க சார் ரத்த ஆர்வச்சி? காரணம் என்ன தெரியுமா? we are all trained by RSS ஸ்வயம் சேவக். நம்மள ஸ்வயம் சேவக், சுயமாக தேசத்துக்காக வேலை செய்யறவங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்பார்ப்பு ஒண்ணும் கிடையாது. அந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கிறதுனால ஒண்ணும் கிடையாது. எல்லாம் கொடுக்கணும், நேரம் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், உழைப்பு கொடுக்கணும். உனக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணு கிடைக்காது, மரியாதை கிடைக்காது. சமுதாயத்தில் யார் கூட்டா வருவாங்களா? வரமாட்டாங்க. ஆனாலும் செய்துட்டு இருக்காங்க பாத்தியா? அவங்க அத்தனை பேர் மத்தியத்தில் என்ன இருந்தது? ஒரு ஏக்கம் இருந்தது. இந்த அயோத்தியால ராம ஜென்ம பூமியில் அந்த ராமனை பிரதிஷ்டை பண்ண முடியுமா? முடிஞ்சது. ஆர்டிகல் 370 அங்கேயாவது அயோத்தியாவது சார். அயோத்திக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும், அயோத்திங்கிறது ஃபைசாபாத் மாவட்டம்.
இப்பதான் அயோத்தி மாவட்டமா மாத்திருக்காங்க பேரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா காஷ்மீர் அதை விட மோசம். 70% முஸ்லிம்ஸ் இருக்காங்க. அந்த இடத்துல ஆர்டிகல் 370 கொண்டு வர முடியுமா? கொண்டு வந்தாங்களா இல்லையா? அப்ப சொல்லுங்க, நாம யாருக்கு பயன்படுத்துறோமா? கிடையாது. இந்த நாட்டுக்கு விசுவாசிகள் யாரோ அவங்க அத்தனை பேருமே நல்லதுதான். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பாகிஸ்தான் ஜிந்தாபாத் பிரிந்து போயிட்டாம பாகிஸ்தான் ஜிந்தாபாத் சொல்லிட்டு இங்க உட்கார கூடாது. அந்த மாதிரி ஆட்கள் எவனாவது இருந்தா நீ பாகிஸ்தானுக்கே ஓடிப்போ. பாரத் மாதா கி ஜெய் சொல்றதுக்கு உனக்கு கட்ஸ் இருந்தா, உனக்கு உணர்வு பூர்வமா இருந்தா மட்டும் இந்த நாட்டில் இரு. நீ பாகிஸ்தானுக்கு வால் பிடிப்பேன்னு சொன்னா ஓடு. ரொம்ப தெளிவா சொல்றான். பாகிஸ்தான் ஜிந்தாபாத்துக்கு இங்க இடம் இல்லை, பங்களாதேஷ் ஜிந்தாபாத்துக்கு இங்க இடம் இல்லை. பாரத் மாதா கி ஜெய். நமக்கு தேசபக்தி மட்டும்தான். இது ஹிந்துக்களுக்கும் பொருந்தும். நான் பாகிஸ்தான் ஜிந்தாபாத்துக்கு தான் செய்வேன் அப்படின்னு ஒரு ஹிந்து சொன்னான்னா நீ துருக்கனா மாதிரி நீ போயிடுங்க, இங்க இருக்காது, உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஒத்துக்கிறீங்களா? பாரத் மாதா கி உடந்து சொல்லு, கை தூக்கி பாரத் மாதா கி, பாரத் மாதா கி சொல்லணுமா வேண்டாமா? இது ஏதோ ஹிந்துக்களுக்கு மட்டுமான கோஷம் இல்லை, போலீஸ்காரங்களுக்கு உண்டான கோஷம், இங்க இருக்கிற முஸ்லிம்களுக்கு உண்டான கோஷம், இங்க இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு உண்டான கோஷம், அதை வழி நடக்கிற அத்தனை பேருக்கு உண்டான கோஷம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வழிபாட்டின் அடிப்படையில் நீ எது வேணாலும் வழிபாட்டுகள் வச்சுக்கலாம். இயேசுவை கும்பிடு, அல்லாஹ்வை கும்பிடு, முருகனை கும்பிடு, சாமியே இல்லைன்னு வேணாலும் சொல்லு. ஆனா பாரத் மாதா கி ஜெய் சொல்ல மாட்டேன்னு சொன்னா நீ வேற யாருக்கோ பிறந்திருக்கிறான்னு அர்த்தம். அங்கே ஓடி போயிடு. You are not to live in this country. தேசத்துக்கு விசுவாசமா இருக்கணும். சோறு இங்க போர் இங்க இருக்க கூடாது. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்கன்னா அரோகரா சொல்லு. ஏன்னா நம்மாடு தூங்கிடுவான், பசி மயக்கம், அப்பப்போ எழுப்பி வச்சுக்கணும். அதனால நாம என்ன தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாம அலர்ட்டா இருக்கணும். ஹிந்துக்கள் என்ன பொறுத்த மட்டும் ஹிந்து நான் இருக்கேன் சார், ஆர்எஸ்எஸ் ஓட பிரச்சாரம் 32 வருஷம் பிரச்சாரம், வெரி குட். எல்லா சாகாவே எல்லா பொறுப்புகளையும் இருக்கேன், மாநிலத்தோட பொறுப்புல இருக்கேன். எனக்கு கொண்டு வந்து டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கேக் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ ஒருத்தர். நான் வந்து எவ்வளவு தெய்வங்களை கும்பிடுறேன், 33 கோடி தேவன் இருக்கு. ஒரு இயேசுவை நம்ம சொல்லிட்டு அந்த பண்ண சாப்பிடறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, காய்ச்சல் இல்லாம கூட சாப்பிட்றேன், நல்லா இருக்கு, வெரி குட், அப்படி ஏத்துக்கிறேன். இயேசுவை நமகா சொல்லிட்டு நான் சாப்பிட்றேன், நான் சபையில சொல்றேன். ரெண்டாவது நோம்பு கஞ்சி கொடுக்குறாங்க. ஒரு சகோதரர் வந்து நோம்பு கஞ்சி கொடுக்குறாங்க ரம்ஜான் மாவட்டத்தில். பிள்ளையாரே நமகா, முருகனே நமகா, சக்தியே நமகா, சிவனே நமகா, ராமனே நமகா, இயேசுவே நமகா, அல்லாவே நமகா சொல்லிட்டு கஞ்சி சாப்பிடுவேன். நோ ப்ராப்ளம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சபையில சொல்றேன், அனைத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்றேன், போலீஸ்காரங்க நோட் பண்ணிக்கோங்க. இதை வீடியோ எடுத்து உங்க ஆட்களுக்கு எல்லாம் அனுப்புங்க. ஆனா இதே விஷயத்தை நான் மாநிலத்தோட அமைப்பாளர், அங்க இருக்கிற லோக்கல்ல தொக்கடா இருக்காங்க இல்லையா, ஒரு சர்ச் இருக்கும், அந்த ஃபாதர்கிட்ட கொண்டு போய் நீ எனக்கு பந்து தாம்பா கொடுத்த, நீ எனக்கு கஞ்சி தாம்பா கொடுத்த, நான் உனக்கு சமயபுர மாரியம்மனோட சக்கர பொங்கல் தடைக்கிறேன். நீ முன்னாடி இன்னைக்கு தானே நீ வந்து கிறிஸ்தவனா மாறி இருக்க, முஸ்லிம துருக்கதா மாறி இருக்க. இதுக்கு முன்னாடி என்ன இருந்த? எங்க சொந்தக்காரனா தானே இருந்த, மாமனா இருந்திருப்பேன், மச்சானா இருந்திருப்பேன். அவனுக்கு ஒரு பையன்ல வந்து ஒரு அட்மிஷன் வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஏன்னா நோய் வாய்ப்பட்ட போது ஆஸ்பத்திரியில் மருந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்காக மாறி போயிட்டேன், போய் தொலை. ஆனா அந்த சமயபுரம் மாரியம்மன் உனக்கு அம்மா தானே, ஏன்னா முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவனை தானே கும்பிட்டு இருந்த. அப்ப அந்த அம்மாவோட பிரசாதம் நீ எனக்கு என்ன கொடுத்த? பன்னு. நீ என்ன கொடுத்த? கஞ்சி. நான் உனக்கு சக்கரை பொங்கல் கொடுக்கிறேன், ஒரிஜினல் நெய் போட்டு. ஆனா அவன் என்ன பண்றான்? குப்பையில போடுறான். இப்ப மத சார்பு யார்கிட்ட சார் பேசணும்? துருக்கிட்ட போய் பேசுங்க. அரசாங்க அதிகாரிகள் பீஸ் கமிட்டி போடுறாங்க, பீஸ் கமிட்டிக்கு வாங்க, பீஸ் கமிட்டிக்கு வாங்க. பீஸ் கமிட்டி என்கிட்ட ஒண்ணுமே இல்லையடா. எங்க கடவுள் வழிகாமிக்க நாம மறந்துட்டோம். நம்ம கடவுள் என்ன தெரியுமா சொல்லுது? ஏய் நீ சாதாரணமான ஆள் இல்ல. நான் சம்பந்தி சொன்னார், ஆயுத பூஜைக்கு இந்த அது பேர் என்ன, இந்த வேலை செய்யற கருவிகள் எல்லாம் வச்சு உபச்சம் பண்றோம். இல்ல இல்ல, கொஞ்சம் மாத்திக்கணும். நம்ம ஆயுத பூஜைன்னா ஆயுத பூஜை தான். சக்கர பொங்கல் வடை கொண்டு கொடுக்கலாமா? ஆயுதம்னா எது? வில் ஆயுதம். யார் கையில இருக்கு? ராமன் கையில இருக்கிற ஆயுதம் என்ன? வில்.
ஐயப்பன் கையில என்ன இருக்கு? பாலகந்தாம. அவன் கையில என்ன இருக்கு? வில். அனுமார் கையில என்ன இருக்கு? கதை. காளி கையில என்ன இருக்கு? சுராயுதம். எல்லாமே இருக்கிறது எதுக்கு தெரியுமா? அதர்மத்தை அழிப்பதற்காக. அப்படி நினைச்சுக்காதீங்க. தர்மத்தை காப்பதற்காக. வீட்டுக்கு வேலி போடுறது எதுக்காக? மத்தவங்க கண்டவன் யாரும் உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால அதர்மத்தை அழிப்பதற்காக மட்டும் நினைச்சுக்காதீங்க, தர்மத்தை காப்பதற்காக நாம வச்சுக்கணும். ஆகையினால எல்லா ஆயுதத்தையும் வழிபடணும்னு சொன்னா ஆயுதமே வேணும். ஏன் சார் நான் ஆயுதமே இல்ல, எனக்கு எதுக்குடா பீஸ் கமிட்டி? பீஸ் கமிட்டி போட வேண்டியது துருவட்ட போய் போடு, கிறிஸ்தவன்ட்ட போய் போடு. அவன்கிட்ட தான் இருக்கு. நான் சொல்லல, உங்க பேப்பர்ல எல்லா பேப்பர்ல வந்திருக்கு. யார் யார்கிட்ட என்னென்ன பிடிச்சிருக்கோம், எவ்வளவு கத்தி பிடிச்சிருக்கோம், எவ்வளவு துப்பாக்கி பிடிச்சிருக்கோம், அது எவ்வளவு ரவுண்டு சுடும் அப்படிங்கலாம் உங்களுக்கு தான் தெரியும். அதனால யாருக்கு பீஸ் கமிட்டி போடணும் அவனை போய் உட்காந்து வந்து பேசுங்க. நாங்க தான் ரெகுலரா போயிட்டு இருக்கோம். யார் யார் கமிட்டி எங்களோட டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நோ நீட் ஆஃப் வேஸ்டிங் தட் மேன் அவர்ஸ். ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு யோசனை பண்ணுங்கன்னு சொல்றாரு நரேந்திர மோடி. அதனால இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். பீஸ் கமிட்டியில போய் நீங்க எவ்வளவு பேர் வருவீங்க? சார் அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, வர முடியுமா? வர முடியாது. எனக்கு இன்டர்வியூ இருக்கு, வர முடியுமா? முடியாது. அப்ப எவ்வளவு பேர் வருவீங்க? எழுதி கொடுக்கணும். ஐடி கார்டு போட்டுக்காங்க. எதுக்குள்ள ஐடி கார்டு போடணும்? எந்த இடத்துல திருடாங்களோ அவனை போய் ஜெயில போடு, நல்லவங்களை உலாவ விடு. ஆகையினால இந்த விஷயத்துல நாம இந்துக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்னோட பர்சனல் அனுபவம் ஒண்ணு சொல்றேன், அது இந்த முருகனோட சம்பந்தப்பட்டது. நான் வருஷம் பாத யாத்திரை பல இடங்களுக்கு போறேன். பழனி பாத யாத்திரை இங்க யாரெல்லாம் போறீங்க? கை தூக்கு. பழனி பாத யாத்திரை உனக்கு போறதுக்கு கொஞ்ச நாள் போச்சு அனுமதி கிடையாது. எனக்கு இந்த வருஷமே அனுமதி இல்லை சார். நான் போய் சொல்லல, என்கிட்ட எழுதி கொடுத்துருக்காங்க ஸ்ரீரங்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. நான் இந்த மாசம் டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி காலையில 6 மணிக்கு புறப்பட்டேன். காலையில 6 மணிக்கு புறப்பட்டு 8 மணிக்கெல்லாம் வழிவிட வேல்முருகன் கோயிலுக்கு வந்துடுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து டிராபிக்னு. சார் நான் ஆர்எஸ்எஸ் நால வளர்க்கப்பட்ட ஆள், தெளிவா தெரிஞ்சுக்கங்க. We are for society. We will not disturb the society. We are for the society. சமுதாயத்துக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மற்ற சமுதாயத்துக்கு தொந்தரவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இவன் சொல்றான் காலம்பர 6 மணிக்கு டிராபிக்ல எல்லாம் நீங்க போறீங்க, அதனால உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழனி பாத யாத்திரைக்கு விஸ்வ இந்து பரிஷத் பேனர் இல்ல, இந்து முன்னணி பேனர் இல்ல, பிஜேபி பேனர் இல்ல, எந்த இந்து இயக்க பேனர் கிடையாது, எந்த கொடியும் கிடையாது. நாங்க யார் போறோம்? சாக்கால எல்லா பசங்களும் வராங்க, பாய்ஸ் குட்டி தான் இருக்கு, எல்லாம் இருக்கு. 42 பேர். காலம்பர 5:30க்கு நான் அந்த ஆபீசரை கூப்பிட்டேன், எங்களை அரெஸ்ட் பண்ணிடுங்க, நீங்க அனுமதி இல்லைன்னு சொல்லி. அனுமதி மீறி போறது அசிங்கம். தமிழ்நாட்டில் இந்த இடத்துல முருகனுக்கு இடம் இல்லையாடா? ஜி சொன்னாரு தமிழ் கடவுள். தமிழ் கடவுள் பாடத்துல 1 மார்க் கொடுக்குறாரு. தமிழ் கடவுள் யார்? முருகன் அப்படிங்க. அதனால நாங்க படிச்சிருக்கோம் சொல்றோம். ஆர்எஸ்எஸ்ல சிலதா உலகம் முழுக்கன்னு சொல்றோம், உலகம் முழுக்க கத்துக்கிறோம். ஆனா இருக்கிற பாடத்துக்கு மார்க்குக்காக பண்ணல 99 தானே வரும். அதனால தமிழ் கடவுள்னு சொல்ற அந்த முருகனுக்கே இடம் இல்லைன்னு சொன்னா வேற எவனுக்கடா இங்க இடம்? அப்ப மத்தவங்க மேல காலி பண்ண சொல்லட்டுமா? 6 படை வீடு, முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் இடம் கொடுத்தோம். என்னாச்சு? நம்ம தம்பி இன்னும் தம்பி பேசினார், திப்பு சுல்தானுக்கு மணிமண்டபம். திப்பு சுல்தானுக்கு திண்டுக்கலுக்கு என்னடா சம்பந்தம் கேட்டான். ஒரே ஒரு சம்பந்தம் தான், இதுவும் தீல ஆரம்பிக்குது, அதுவும் தீல ஆரம்பிக்குது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது சார். அவனுக்கு எங்க அங்கே விட மதிமண்டம் போட்டுருக்க? என் சகோதரிகளை கற்பழிச்சவனுக்கும் என்னோட கோவிலை இடிச்சவனுக்கும் என்னோட நிலத்தெல்லாத்தையும் வர்க்கோடும் போட்டுவிட்டவனுக்கும் நான் வந்து மணிமண்டபம் கட்டணும் வெக்கமா இல்ல? அவனுக்கு மானம் உள்ளவர் போனா அந்த இடத்துல காரி துப்ப வேண்டாம். வாட் நான்சென்ஸ் இஸ் டூயிங் ஹியர்? கவர்மெண்ட் என்ன விதமான ஓட்டுக்காக என்ன வேணா பண்ணுவீங்களாடா? அந்த பெரியார் அழகா சொன்னார், நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். வேணும்னா அந்த பக்கத்தை புத்தகம் பக்கமெல்லாம் இருக்க அண்ணாமலை சொல்றாரு, நீங்க அழகா பாத்துக்கங்க. உன்னோட ஓட்டுக்காக நீ என்ன வேணா பண்ணுவ, எதை பண்ணக்கூடாதோ, எது தர்மமோ அதெல்லாம் கூட மீறி பண்ணுவ. காரணம் என்ன? உனக்கு ஒண்ணுதான் வேணும், அந்த ஆட்சி கட்டில உட்காந்துக்கணும். நீனே கொஞ்சம் நிறைய நீங்க செட்டிங்ஸ் எல்லாம் போடுறீங்களே, நிறைய அரண்மனை மாதிரி பண்ணி வச்சு கட்டி உட்காந்துக்கேன். வாட் நான்சென்ஸ்! எடுத்துட்டு போய் தொலை. ஆனா கோவில கபலீகரம் பண்ணாது. கோவில்ங்கிறது இந்து சமுதாயத்தோட மையம். இந்து சமுதாயத்துக்கு மையம் எது? கோவில். அந்த கோவில வச்சு கடவுள் முன்னாடி தான் நம்ம அத்தனை பேர் ஒண்ணு. தொழில் அடிப்படையில வேற வேற வர்ணங்கள் இருக்கலாம். குண கர்ம விபாகஷகான் கண்ணன் சொல்றான் கீதையில. குணகர்ம விபாக தொழில் அடிப்படையில் எல்லாம் குணத்தின் அடிப்படையில் தான். அதை அழிப்பதற்காக ஜாதி ஒரு ஏற்பாடு பண்ணி ரிசர்ச் பண்றாங்க சார். மதுரையில பல கிறிஸ்தவ அமைப்புகள், பல என்ஜிஓஸ்
they are doing research. இந்த தேவர் சமுதாயத்தை எப்படி கன்வெர்ட் பண்றது மீட்டிங் போடுறாங்க சார். பள்ளர் சமுதாயத்தை எப்படி கன்வெர்ட் பண்றது, கிறிஸ்தவராக மாற்றுவது மீட்டிங் போடுறாங்க. 2 நாள் கேம்ப், 3 நாள் கேம்ப். அதனால நாம எச்சரிக்கையா இருக்கணும் இந்து சகோதரர்களே. அவன் நம்மள மாதிரியே வருவான். இன்னைக்கு பல இடத்துல சாமியார் தயார்படுத்திட்டு இருக்கான். காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம அமைப்புகள் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. அதனால கிறிஸ்தவர்கள் கூட பாத யாத்திரைக்கு போறாங்க. வேளாங்கண்ணிக்கு எப்படி போறாங்க? காவி வேட்டி கட்டிட்டு போறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம முஸ்லிம்ஸ் எல்லாம் கூட தொழுக தொப்பி போட்டுப்பான். எதுல? காவியில போட்டுப்பான். நானும் அந்த ஹிந்துன்னு சொல்லிக்கிற மாதிரி இந்த நாட்டை சேர்ந்த போட்டு தொலைஞ்சுக்கோ, ரொம்ப நாள் ஆகாது. ஆனா இப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்ப இந்த தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு? தமிழ் கடவுள்னு சொல்ற அந்த முருகனோட இடத்துல எல்லாத்திலையும் நான் 4-5 உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு திருப்பரங்குன்றங்கள் முதல் படை வீடு. அந்த முதல் படை வீட்டுல என்ன விசேஷம்? அதுதான் முருகனுக்கு திருமணம் ஆச்சு தெய்வானையோட. ஏன் திருமணம் ஆச்சு? சூரபத்மனை வதச்சான். எங்க? திருச்செந்தூர்ல, திருச்சிராஜவால. அந்த திருச்செந்தூர்ல முருகனுக்கு சூரபத்மனுக்கு சண்டை, சூரசம்ஹாரம். அதுக்கு ஏன் நம்ம விரதம் இருக்கோம்? சஷ்டி விரதம். 6 நாள் சஷ்டி விரதம் இருப்போம். நம்ம எல்லாம் முருகனை நினைச்சிட்டு இருக்கோம். யார் தெரியுமா விரதம் இருந்தாங்க? ஏன் விரதம் இருக்கோம்? நாம அல்பமா நினைச்சிட்டோம். எனக்கு வயிற்று வலி போகணும், என் பொண்ணுக்கு நல்ல வரன் வேணும், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு பேரம்பேத்தி வேணும், அப்படி நம்முடைய பிரார்த்தனை வைக்கிறோம். ஆனா அதர்மம் அழிப்பதற்காக, தர்மத்தை காப்பதற்காக சஷ்டி விரதம் யார் தெரியுமா இருந்தா? பார்வதி தேவி இருந்தாள். எந்த இடத்துல இருந்தா தெரியுமா? அது உனக்கு எனக்கு சொந்தம் இல்லாம இருக்கு. இப்போ அந்த இடத்த சொன்ன பல பேருக்கு அதிர்ச்சி ஆகிடும். போலீஸ்காரங்க நோட் பண்ணிக்காங்க. ஏற்கனவே ராமகோபால் சொல்லி இருக்கிறார். அதுக்கு ஆதாரம் எல்லாம் இருக்கு. தமிழ்நாடும் ஒரு நாள் மாறும். அது இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். அயோத்திக்கு இன்னைக்கு நாம கட்டியம் போடுறோம், ரொம்ப பெருமையா பேசிக்கிறோம். ஆனா 500 வருஷம் போராட்டம். அதே போல இதே மாதிரி கோபால் சொன்ன மாதிரி ஒரு நாள் மாறும் தமிழ்நாடும். அந்த நாட்டுல அந்த ஊர் பேர்ல சொன்ன அதிர்ச்சி ஆகிடும். அந்த ஊர் பேர் வேளாங்கண்ணி. இப்போ அந்த ஊர் பேர் என்ன? வேளாங்கண்ணி. ஆனா அது பேர், உண்மையான பேர் என்ன? வேல் நெடுங்கண்ணி. அந்த ஊர்ல பெரிய வேலை வச்சு பார்வதி தேவி உட்கார்ந்து பூஜை பண்றான். எதுக்காக? என்னுடைய பையன் நாளைக்கு சூரபத்மனை வதைக்கிறதுக்காக சண்டைக்கு போறான். அந்த வேல் அவனை காப்பாற்றணும், அந்த அதர்மவான் சூரபத்மனை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா பார்வதி தேவி தன் பையனோட பலத்தாக உட்கார்ந்து பூஜை பண்றா. தவம் இருக்கா, விரதம் இருக்கா. அந்த விரதம் சஷ்டி விரதம். அந்த வேலை பூஜை பண்ண இடம் வேளாங்கண்ணி. அதனால அங்க மாரியம்மன் மாதிரி ஒரு அம்பாள் இருக்கும். அதெல்லாம் மாற்றி விட்டாங்க. கவலைப்படாதீங்க, காலம் மாறுது. திரும்பவும் அந்த இடத்துல மாரியம்மன் இல்ல சார், மாரியம்மனை கொண்டு உட்கார்ந்திருக்க நாட்கள் ரொம்ப தொலைவில் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உங்களோட நேரம் கொடுப்பீங்களா? இப்ப பயமாயிடுது. ஆனா அந்த அது மறந்து போச்சு. அவன் மறந்து போயிட்டான். வேல் பூஜை பண்ண இடம் தானே அப்படின்னு. ஆனா வேல் கொடுத்த இடம் தெரியுமா? அங்க இருந்து 5 கிலோமீட்டர்ல இருக்கு. சிக்கல்னு பேர். அது இப்ப சிக்கல் தான். சிக்கல் சிங்கார வேலன்னு பேரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவனுக்கு ஒரு அரோகரா போடுவோமா? சிக்கல் சிங்கார வேலனுக்கு, சிக்கல் சிங்கார வேலனுக்கு. ஞாபகம் வச்சுக்கோ. அதான் மறந்துட்டாங்க. அந்த இடத்துல எப்படி தெரியுமா இருக்கு? பார்வதி தேவி வேலை பூஜை பண்ணால, அதை கொண்டாந்து முருகனுக்கு கொடுக்கிறான். முருகன் வேல் வாங்கிற இடம் எது? சிக்கல். அந்த வேலை எடுத்துட்டு போய் சண்டை போட்ட இடம் எது? திருச்சிரலை வாங்கிற திருச்செந்தூர். வெற்றி கிடைச்சாச்சு. வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறமா இந்திரன் என்ன பண்ணா தெரியுமா? ஐயா எங்களை எல்லாம் காப்பாத்தி விட்டையா, என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துக்கு பேர் எது? திருப்பரங்குன்றம், குன்றத்து குமரன். தமிழ் வரலாறு தெரியுமா வேண்டாமா? அதனால இப்ப இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியும் இனிமேல் நம்மளை தமிழ்நாட்டில நம்ம ஏமாற்ற முடியாதுப்பா. இந்த ஆட்கள் யார் தெரியுமா? 98% நாகாலாந்து இருக்கு. அதுல யார் இருக்காங்க? அது ஹிந்து பெரும்பான்மை கிடையாது. 98% கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அந்த இடத்திலேயே ஆட்சியை மாத்தி கொண்டு வந்துட்டாங்க. இவனை இனிமே காப்பாற்ற முடியாது. தமிழ்நாட்டை நாம போய் நான் போன வாட்டி இந்த புத்தகத்துல பேசுறது, தமிழ்நாடு என்ன ஷாட் அடிக்கும்? வின்னிங் ஷாட் தான் அடிக்கும். பாரத நாடு முழுக்க மாறினதுக்கு அப்புறம் வின்னிங் ஷாட் எடுத்தவன் யார்? அவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நாம வின்னிங் ஷாட் அடிக்கிறதுக்கு தயாராகணுமா வேண்டாமா? தயாராகிறீங்களா இல்லையா? அப்படின்னு சொன்னா 98% கிறிஸ்தவர்கள் இடத்துலயே மாத்திட்டாங்க. இனிமே தமிழ்நாட்டில் இனிமே இவங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாமே காவி மயமா. கேட்டா கிறிஸ்தவனே காவி போட்டுட்டு வேளாங்கண்ணிக்கு போகும்போது நம்மளால இப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவன் என்ன தெரியுமா? வரலாற்றை மாற்றி எழுதி கொண்டிருக்கிறார்கள். நியாயமா வச்சுக்கோங்க. வரலாற்றை மாற்றி எழுதுற வேலை நடந்துட்டு இருக்கு.
ஸ்தல புராணம்னு ஒன்று உண்டு இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் உண்டு. ஸ்ரீரங்கத்துக்கு உண்டு, திருவானைக்காவலுக்கு உண்டு. எல்லா சிவன் கோவில், வைணவ கோவில், எல்லா மாரியம்மன் கோவில், எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஸ்தல புராணம் உண்டு. அந்த ஸ்தல புராணத்தையே மாத்தி எழுதுறானா இந்த சேகர் பாபு. எவன்டா அவனுக்கு அனுமதி கொடுத்தது? எவ்வளவு நாள் எண்ணிக்கோ? நிச்சயமா இருக்க முடியாது. தர்மம் தண்டிக்கும், தர்மம் தண்டிக்கும். சமத்துவம் எங்க இருக்கு? உன் பொண்ணுக்கு முதல்ல சமத்துவம் பாருடா, அப்புறம் மற்றவனுக்கு எல்லாம் போல. அதனால நம்மளுடைய விசேஷமான தன்மை என்ன? தமிழ் வரலாறு படிக்கணும், காப்பாற்றணும். இந்த ஹிந்து தர்மத்தை காப்பாற்றணும். அத்தனை பேர் ஹிந்துக்கள். ஆனா இந்த ஆரம்பத்தில் சொன்னேன், நாம சௌபாகியமான நாட்கள் கடந்துட்டு இருக்கோம். காரணம் என்ன? சங்கத்தோட நூற்றாண்டு விழா, RSS ஓட நூற்றாண்டு விழா. RSS ஓட விஷயம் என்ன? சில பேர் தான் ட்ரெயின் ஆவாங்க. அந்த ட்ரெயின் ஆன ஆட்கள் சமுதாயத்தை வழிநடத்துவார்கள். வேற வேற பொறுப்புகள் வெளியில தெரியாது, சைலண்டா வேலை செய்வாங்க. அப்போ இன்னைக்கு இந்த ஞானவேல் வந்துட்டு இருக்கா சார், வந்துட்டு இருக்கா. அதுக்கு பின்னாடி கீழே யார் இருக்கா? ஞாபகம் வச்சுக்கோங்க, RSS இருக்கு. அதுக்கு நடுவில் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா சங்கம் பின்னாடி இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கு. இருக்கா இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ நம்ம ஊர்ல ஷாக்கா இருக்கான்னு பார்க்கணுமா வேண்டாமா? சங்கத்தோட நூற்றாண்டு விழா இந்த 18 பட்டி கிராமத்துல ஷாக்கா இருக்கா? யோசனை பண்ணுங்க. அப்ப மட்டும்தான் இந்த ஞானவேல் முருகன் வருவார். இல்லன்னு சொன்னா இன்னைக்கு நாம சங்கத்துல ஷாக்கால ட்ரெயினா நாட்கள். இங்க இருக்கிற 18 பட்டி கிராமத்துல இருக்கிற ஊர் முக்கியஸ்தர்கள்ட்ட என்னோட தாழ்மையான வேண்டுகோள், 18 பட்டி ஊருக்கு கூட்டம் போடுங்க. அதுல RSS ஷாக்கா இருக்கையா பண்ண சொல்லுங்க, டெய்லி பார்வையிடுங்க. நீங்களும் அங்க உட்காருங்க. முதல் விஷயம் அது மட்டும்தான் இந்துக்களுக்கு பாதுகாவலன், பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யற விஷயம். நூற்றாண்டு விழா சமயத்தில் நாம முடிவு பண்ணணும். இந்த புத்தானத்தை பகுதி தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டணும். என்ன வழிகாட்டணும்? ஞானவேல் ரதம் இப்படி போயிட்டு இருக்கு. அடுத்தது பொட்டல் புதூருக்கு போகணும். நான் போதான் போறேன். அடுத்தது போலீஸ்காரங்க நோட் பண்ணிக்கோங்க, பொட்டல் புதூர். பொட்டல் புதூர் சொன்னா என்ன அர்த்தம்? திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசியில் இருக்கு. இப்போ அந்த கோவில் சரங்க முருகன் கோவில், அற்புதமான முருகன் கோயில். ஆனா என்ன இருக்கு? இப்போ மசூதியா தொழுது அங்க விளக்கேத்துறாங்க சார். எந்த மசூதியில உனக்கு விளக்கேத்துறான்? அங்க விளக்கேத்துறாங்க. மேல இருக்கிற அன்னபக்ஷி மாதிரி எடுத்துட்டு பெறைய வச்சிருக்கான். அது ஒரு விஷயம், நோட் பண்ணிக்கங்க. நம்பர் 1 வேளாங்கண்ணி, நம்பர் 2 பொட்டல் புதூர். இதெல்லாம் இன்னைக்கா நடக்குமா? நடக்கவே நடக்காது. எப்படி 500 வருஷம் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சாங்களோ, அயோத்தி இப்ப நாம வெற்றியை பார்த்துட்டு இருக்கோம் தானே, அது மாதிரி என்னுடைய பரம்பரை யாராவது ஒருத்தர் அனுபவிப்பான், யாராவது ஒருத்தர் வேலை செய்வான். நிச்சயமா அதுக்கு முன்னாடி வேதம் போட்டு வைக்கணும். இன்னைக்கு நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு கதை சொல்லுவாங்க சங்கத்துல, பௌத்திக்குல ஒரு தாத்தா போய் மரம் வச்சுட்டு இருந்தார். அவருக்கு வயசு 88. தென்னை மரம் வச்சார். அந்த பேரை ஓடி வந்து கேட்டான், தாத்தா தாத்தா இந்த தென்னை மரம் யாருக்குடா? என்ன தாத்தா நடுறீங்க? தென்னை மரம் நடுறேன்டா. தாத்தா இது காய்க்கும் போது நீனே உயிரோட இருக்க மாட்டேன். அப்ப அந்த பேரனுக்கு சொன்னாரு, பேராண்டி பேராண்டி, இப்ப நான் சாப்பிடல தேங்காய், அது எங்க தாத்தா வச்சது. இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்ப நான் வைக்கிறது எது தெரியுமா? உனக்காகடா, உன் பேரனுக்குடான்னு சொன்னாராம். அது மாதிரி இன்னைக்கு ஞானவேல் ரதம் இன்னைக்கு போயிட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரி பெரியவங்க அவங்களோட 40 வயசு 50 வயசுல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு 38 வருஷம் ஆச்சு, 35 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நாம இந்துக்கள் ஜாலியா போயிட்டு சாமி கும்பிட்டு சக்கரமங்கள் சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல அன்னதானத்துல சாப்பிட்டுட்டு ஃப்ரீயா போயிட்டு இருக்கோம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு கூட. ஆனா நாம செய்ய வேண்டியது அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய அமைப்பு சொன்னதுக்கு RSS பேர். சங்கத்தோட நூற்றாண்டு விழா சமயத்தில் நம்மளாம் பிறந்து இந்த விஷயத்தை கணிச்சிட்டு இருக்கோம்னு சொன்னா நாம பாக்கியவான்கள். நேற்று நம்ம ரவிக்குமார் இந்த கூட்டத்தில் தான் இருக்கார். அது ரவிக்குமாரோட பௌத்திகள் நாம உண்மையிலே பாக்கியவான்கள். அயோத்தி ராமர் முடியுமா? முடிஞ்சது. ஆர்டிகல் 370 முடியுமா? முடிஞ்சது. அப்படின்னு சொன்னா நாம உண்மையிலே பாக்கியவான் இல்லையா? உண்மையிலே பாக்கியவான்கள். நாம செய்ய வேண்டிய வேலை என்ன? நான் ஏற்கனவே ஒரு வேலை சொன்னேன். சங்கத்தோட நூற்றாண்டு விழா சமயத்தில் எல்லா கிராமத்திலையும் ஷாகா இருக்கணும். முதல் விஷயம் அது மட்டும்தான் உங்க ஹிந்துவா இருக்க வைக்க முடியும். அதே போல சமுதாயம் செய்ய வேண்டிய வேலை 5 விஷயம் முடிவு பண்ணிருக்காங்க சங்கத்துல. 5 முக்கியமான வேலைகள். யார் செய்வாங்க? கவர்மெண்ட் செய்யாது. We are not expecting that government should perform that work. It is a total responsibility of the society, that too Hindu society. அதனால ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறதுனால என்னோட கடமை அது. அதனால அவசியம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 குடும்ப பிரபோதன். என் பொண்ணை தூக்கிட்டு போறேன் சார், என் பையனை சுமத் பண்ணிட்டு அழைச்சிட்டு போறேன் சார். அப்போ என் பொண்ணை காப்பாற்றணும், என் பையனை காப்பாற்றணும் மட்டும் இல்ல, உன் சொத்தை காப்பாற்றணும்.
1100 வருஷத்துக்கு மேல இருக்கிற திருச்செந்துறை கிராமத்தில் இருக்கிற அந்த சிவன் கோவில் உனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி நான் தமாஸ் பண்ணுவேன்னு போறான். அதை விட விஷயம் என்ன, கோடிக்கணக்கான இந்துக்கள் வராங்க இந்த பிரயாக்ராஜில் நடக்கிற கும்பமேளாக்கு, மகா கும்பமேளாக்கு. அந்த பிரயாக்ராஜில் அந்த கட்டம் இருக்கு, அந்த இடமே எங்களுக்கு போடுகிறான். ஆனா பைத்தியக்காரா, உன் மதம் சொல்ல தோன்றிய 1500 வருஷம் தான் ஆகுது. என் முப்பாட்டன் சொல்லிட்டு இருக்கானே இந்த ராஜராஜன் 1331 சதய விழா கொண்டாடியாச்சு. அப்ப ராஜராஜனுக்கு 100 வருஷம் முன்னாடி தானே உன் மதமே தோன்றி இருக்கு. அதுக்கு முன்னாடி பல ஆயிரம் வருஷங்கள் இங்க இந்த தர்மம் வாழ்ந்துட்டு இருக்கு. யார்கிட்ட காது குத்துறீங்க? கேட்க வேண்டிய ஆள் யாரு? நாம. எல்லாரும் கை எடுத்துக்கங்க, நெஞ்சில வச்சுக்கங்க. யார் கேட்கணும்? நெஞ்சில கை வைங்க. நாம கேட்கணும். கேட்பீங்களா? கேட்கணும். ரங்கநாதர் கோயிலுக்கு போனா 50 ரூபாய் டிக்கெட்டு, 100 ரூபாய் டிக்கெட்டு, 500 ரூபாய் டிக்கெட்டு, 5000 ரூபாய் டிக்கெட். நான் ஸ்ரீரங்கத்தில் தான் இருக்கு. 5000 ரூபாய் டிக்கெட் சார். அப்ப நாகூர்ல வச்சிருக்கியா? வேளாங்கண்ணில வச்சிருக்கியா? அங்க அரசியல்வாதி போல ஓட்டு கேட்கறதுக்கு போறீங்கல்ல, உனக்கு அந்த ஃப்ரீ தானே வைக்கிறாங்க. எந்த அந்த பக்தர்களுக்கு பைசா வாங்குறாங்க. ஆகையினால இந்து சமுதாயம் கேட்கணும். நாம் அடுத்து சொல்லணும், ஆலயத்துக்கு வெளியில போ அப்படி இந்து முன்னணியில ராமகோபாலஜி இருக்கும்போது சொல்லிட்டே இருந்தாரு. அதுக்கும் வரதான் போகுது. கவர்மெண்ட் வெளியில போனா நடத்தணுமா வேண்டாமா? அந்த கோவில யார் நடத்துவாங்க? இந்த கிராமங்கள்ல இருக்கிற கோவில்கள் எல்லாம் அதிகமான வருமானம் கிடையாது, அதனால HRNC வராது. ஆனா இதுல கொஞ்சம் அதிகமா பணம் வர ஆரம்பிச்சுதான் HRNC வந்துடும். இப்போ அதனால நாம என்ன சொல்றோம், இப்ப எப்படி திருப்பதி தேவஸ்தானம் நடத்துதோ, எப்படி சபரிமலை கோயில் தேவஸ்தானம் நடத்துதோ, அந்தந்த ஸ்ரீரங்கம் கோயில் நடத்த முடியுமா முடியாதா? திருவானை கோயில் நடத்த முடியுமா முடியாதா? உங்க ஊர் மாரியம்மன் நடத்த முடியுமா முடியாதா? பிள்ளையார் கோயில் நடத்த முடியுமா முடியாதா? ஆகையினால பல ஊர்கள்ல முக்கியமான பெரியவங்க ரெகுலரா சந்திக்கணும், இந்த சமுதாயத்தை பத்தி சிந்திக்கணும். ஊர்ல யார் யார் வராங்க, யார் யார் போறாங்க, பிசினஸ்க்காக வருவான், முட்டை விற்கிறதுக்கு வருவான், பொண்ணை தள்ளி போயிடுவான். ஜாக்கிரதையா இருங்க. யார் வரான், எங்க நிக்கிறான் பார்க்கணும். It is not the responsibility of only police or government officials. It is the total responsibility of the society. சமுதாயத்தோட ஏற்பாடு. முன்னாடி இருந்தது யாராவது கிராமத்துல போனா கேட்பாங்க, யார் வராங்க, யார் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த பழக்கத்தை மீண்டும் ஏற்படுத்தணும். அதனால நம்ம குடும்பத்துக்குள்ளார உறவுகள் இருக்கணும். அண்ணா தம்பி விட்டு கொடுங்க, கெட்டு போக மாட்டீங்க. 5 ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னா கரெக்டா வைக்க முடியாது சார். அங்க ஒரு மரம் இருக்கு, சரி அந்த மரத்தை வச்சுட்டோம்பா அப்படி சொல்றதை விட்டு கொடுங்க. அண்ணா தம்பிக்கு விட்டு கொடுங்க. இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்றுட்டு போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் காசு, கோர்ட்டுக்கு கொஞ்சம் காசு, அப்படி தேவையில்லை. விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு நம்ம அண்ணா தம்பியாக வாழணும். அதனால குடும்பத்துக்குள்ளார அந்த பிரபோதம் கொடுக்கணும். குடும்பத்தோட அந்த சூழ்நிலை கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணணும். அதனால இது முதல் விஷயம். பெண் குழந்தைகளை காப்பாற்றணும், சொத்தை காப்பாற்றணும், கோவிலை காப்பாற்றணும். இது முதல் விஷயம். 2வது விஷயம், சமுதாயத்தில் நல்லிணக்கம் இருக்கணும். எதிராளிகள் இப்ப என்ன பண்றான், நமக்குள்ளார வேதத்தை உண்டு பண்ணிடுவான். அவனோட வேலை அதுதான். அவங்களுக்கு பயம் வந்து போச்சு, இந்தியா பிஜேபி வந்துருமோ. அதனால எல்லா ஜாதிக்குள்ளாரையும் ஜாதி பிரச்சனை ஏற்படுறதுக்கான ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் they got all structure. நம்மளோட கேம்ப் நடத்தணும்னா கூட ஸ்கூல் கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணுவான். பயம் இந்துவே. ஆனால் நான் இப்ப என்ன பண்ண தெரியுமா, போய் கிறிஸ்தவ ஸ்கூல்ல நடத்திடுவோம் இருக்கு. உங்க அபிப்பிராயம் என்ன? அவன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கா. கிறிஸ்தவ ஸ்கூல்ல நடத்தலாம், முஸ்லீம் ஸ்கூல்ல நடத்தலாம், நோ ப்ராப்ளம். நாம அவங்க போய் நடத்திட்டு அப்ப இந்த நம்மளுக்குலாம் பயம் வந்துடும், கொடுத்துருவோம். அதனால நாம யாரும் டெரரிஸ்ட் கிடையாது. அவசியமாக பண்ணணும். சமுதாயத்தில் நல்லிணக்கத்தை கெடுப்பதற்காக தேச விரோத கம்பல் உட்கார்ந்து மீட்டிங் போட்டு வடை சாப்பிட்டுட்டு எப்படி இவனை கெடுக்கலாங்கிறதுல ஜாதி விஷயம் போட்டு நம்மளால கோவம் வந்துடும், சண்டை போட்டுக்கோ, வெட்டிப்பான், ஜெயிலுக்கு போயிடுவான். கொஞ்சம் வீரமா இருக்கிற எவனா கத்தி தூக்கலான்னு என்ன பண்ணுவான், ஜெயில கொண்டு உட்காந்து வச்சிருவான். அதனால தயவுசெய்து எச்சரிக்கையாக இருங்கள். நாம ஜாதி பிரச்சனை யோசனை பண்ணக்கூடாது. 2வது, அந்த சமுதாயத்தில் இருக்கிற 3 முக்கியமான விஷயத்தை பொதுவாக இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க போறோம். அதனால நம்ம ஹிந்து அமைப்புகள் என்ன சொல்றோம், ஜாதி கிடையாது, ஹிந்து என்று சொல்லுவோம். சொல்லுங்க, நான் திரும்ப சொல்றேன், கை தூக்கிக்கோ. ஹிந்து என்று சொல்லுவோம், தலை நிமிர்ந்து சொல்லுவோம். ஹிந்து என்று சொல்லுவோம், தலை நிமிர்ந்து செல்லுவோம். இது நமக்கு பழக்கமாகணும். 3 முக்கியமான இடம். சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வு காணா, சமரசம் உலாவும் இடமே. ஆண்டியும் எங்கே, அரசனும் எங்கே, அறிஞன் எங்கே, அசடனும் எங்கே, ஆவி போன பின்
கூடுவார் இங்கே ஆகையினால் இதுதான் அப்படின்னு மயானத்தை காமிக்கிறான் சார். சொல்லி கொடுத்துட்டான் சார். மயானத்துல எல்லாரும் இப்படி சாம்பல் தாண்டா. தேவர் சமுதாயமோ, பள்ளர் சமுதாயமோ, ஐயர் சமுதாயமோ, நாயுடு சமுதாயமோ, கவுண்டர் சமுதாயமோ, வன்னியர் சமுதாயமோ, இன்னும் என்னென்ன சமுதாயம் இருக்கோ எல்லா சமுதாயத்தையும் எரிச்சதுக்கு அப்புறம் ஒரு படி சாம்பல் தானே சார். அதை சொல்லிக் கொடுக்குற இடம் பாட்டு பாடி சொல்லிட்டானேப்பா. அந்த இடத்துல கூட சமுதாயத்துல எனக்கு வர வேண்டாமா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க போறோம்? மாறணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொன்னா நாம வர வேண்டிய இடம் சங்கஸ்தான் ஆர்எஸ்எஸ் ஷாகாக்கு வா. அப்ப மட்டும்தான் மாறும், இல்லைன்னா மாறாது. ஆகையால் 18 மணி கிராமத்தில் என்னோட தாழ்மையான வேண்டுகோள், இந்த ஊர்ல ஷாகா வரணும். அது சமுதாயம் எனக்கு ஒண்ணு மயானம். ரெண்டாவது குளம் சார். இந்த தண்ணி இருக்கு, எதா இருந்தாலும் ஒண்ணு தானே. இதுல வேற சமுதாயம் என்ன சில சில சக்கரை போட்டு கொடுப்பாங்களா? கிடையாது சார். எல்லாருக்குமே அதே H2O தான், அதே தண்ணீர் தான். அதுல குளத்துல போய் இவங்க குடிக்கலாம், அவங்க குடிக்கலாம், மாறக்கூடாது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் நினைக்கிறீங்களா? அப்படின்னா பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, உணர்ந்து சொல்லு பாரத் மாதா கி. இரண்டாவது விஷயம், இது எல்லாத்தையும் சாத்தியம்னு சொன்ன கடவுள் இருக்கிற கோவிலுக்கு முன்னாடியும் சன்னியாசி முன்னாடியும் தான் சார் நம்ம அத்தனை பேர் ஒண்ணு. வித்தியாசம் இருக்கலாம், பணத்துல வித்தியாசம் இருக்கலாம், படிப்புல வித்தியாசம் இருக்கலாம், வயசுல வித்தியாசம் இருக்கலாம், ஜாதி அப்படின்னு இப்ப சொல்ற விஷயம் மாறணும்னு சொன்னா நாம போய் நிற்க வேண்டிய இடம் கடவுள் கோவில். அந்த கோவில் பொதுவாக இருக்க வேண்டும், குளம் பொதுவாக இருக்க வேண்டும், மயானம் பொதுவாக இருக்க வேண்டும். ஆர்எஸ்எஸ் தலைவர் பூஜனிய மோகன்ஜி இதையே வலியுறுத்துறார். அதனால சமுதாயம் நல்லிணக்கத்தோட இருக்கணும்னு சொன்னா இந்த விஷயம் ஜாகிரதையாக. இரண்டாவது விஷயம். மூணாவது, நம்மளுடைய குடிமகனின் கடமைகள். யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா கூட ராங் ரூட்ல போக கூடாது, லஞ்சம் கொடுக்க கூடாது, அத்தனை பேர் ஓட்டு போடணும். பணம் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது. உனக்கு யாருக்கு பிடிக்குதோ போட்டு தொலை, ஆனா பணம் வாங்கிக்காது. அந்த 200 ரூபாய் காசுக்கு எதுக்கு போற? 200 ரூபாய் கொடுக்குறான், ஆனா 2 லட்சம் ரூபாய் தூக்கி போயிடறான். பொங்கலுக்கு காசு கிடைச்சதா இருக்காது, கிடைக்கலையே. ஆனால் வெறும் காசு மட்டுமே பிரதானம் இல்லை, தர்மம் தான் பிரதானம். அதனால நம்ம சட்டத்திற்கு உட்பட்டு தான் நாம, அதனால நாம சட்டத்தை மதிக்கணும், மிதிக்க கூடாது மற்றவர்கள் மாதிரி. அதனால இந்த மூணாவது விஷயம் அது. நாலாவது, இயற்கையை கெடுக்க கூடாது, இயற்கையை சுரண்டக்கூடாது, இயற்கையை காப்பாற்றணும், மரம் வைக்கணும். அதே போல் நிறைய கல்லெல்லாம் எடுத்து விடாக்கடி எளிமையான வாழ்க்கை, அந்த மாதிரியான விஷயங்களும் நாம பண்ணணும். அதனால இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையும் சங்கத்தோட 100ஆண்டு விழா சமயத்துல சமுதாயம் பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாம். அதனால நான் ஒவ்வொருத்தரையும் பணிந்து கேட்கிறேன், இந்த விஷயத்தை நம்ம ஊர்கூட்டத்துல பேசணும், இந்த விஷயம் எல்லாமும் செய்யணும், செய்ய வைக்கணும் மக்களை. அது மூலமா நம்ம ஷாக்காவும் ஸ்ட்ரெங்தன் ஆகும், ஹிந்து சமுதாயம் பாதுகாக்கப்படும். இது 2 விஷயம் சொல்லி நான் முடிச்சிடுவேன். சரியா? 5 நிமிஷம் தான் இருக்கு. அவங்க கொட்டி காட்டுறது ரெடி ஆகிடும். நாம இந்த முருகனோட விஷயம் மட்டுமில்ல, தம்பி அழகா சொன்னார், இன்னொரு சுதந்திர போராட்டம் தயாராக வேண்டும். அவங்க சொல்றாங்க சுதந்திரம் நாம நடத்தணும் சார். சுதந்திரம் யாருக்கு கிடைச்சது? உண்மையில சொல்லணும்னா முஸ்லிம்களுக்கு கிடைச்சது, கிறிஸ்தவர்களுக்கு கிடைச்சது. அவனோட வழிபாடு அவன்கிட்ட இருக்கு. அவன் எங்க விட போனா சார், இங்க பண்ணணும்னா போக முடியாது சார். இந்த ரோட்ல பாத யாத்திரை போக முடியல. ராமநாதபுரத்துல ராமனுக்கு ஒரு பூஜை பண்ண முடியல, அனுமதி மறுக்கப்படுகிறது. இதே ஊர்ல அம்மா மண்டபத்தில இருந்து காவேரியில தண்ணி எடுத்துட்டு தைப்பூசத்தன்னைக்கு வயலூருக்கு போக முடியல சார். நான் அரெஸ்ட் 4 மணி நேரம் உட்காந்து வச்சிருந்தாங்க அந்த அம்மா. ஏன்? முருகனுக்கு பால் படம் எடுத்துட்டு போக முடியல. வெளியூர்ல அமெரிக்கால, ஆப்பிரிக்கால, அரபு கண்ட்ரீஸ்ல இல்ல. இதே திருச்சி மாவட்டத்துல அம்மா மண்டபத்துல, திருச்சி அம்மா மண்டபம் உங்களுக்கு தெரியும், காரியத்துக்கு அங்கதான் வருவாங்க, கடவுளுக்கு அங்கதான் வருவாங்க, கருப்புசாமிக்கு நேர்ந்துக்கிட்டாங்க அங்கதான் வந்து கரகம் ஜோடிச்சுட்டு போவாங்க. அதனால காரியத்துக்கு உண்டு, கரகத்துக்கு உண்டு அம்மா மண்டபம். அங்கிருந்து தண்ணி எடுத்துட்டு போக முடியல தைப்பூசத்துக்கு. இப்பவே இந்த கதின்னு சொன்னா இது மாறணும்னு சொன்ன நாம தான் இன்னொரு சுதந்திர போராட்டத்துக்கு தயாராகும். நாம இந்துக்களுக்கு வாழ முடியல சார். உன்னோட நிலம் உனக்கு உரிமை இல்லை, உன்னுடைய பொண்ணு உனக்கு உரிமை இல்லை. என் பொண்ணு ஹைகோர்ட்ல நான் உட்கார்ந்து இருக்கேன், என்னோட இந்து சகோதரோட பொண்ணு அந்த முஸ்லீம் வந்து லௌஜிகாத்துல தூக்கிட்டு போயிட்டான், பர்தா போட்டுட்டு போறான். என் பொண்ணு முன்னாடி போறான், எனக்கே தெரியல, பர்தா போட்டுட்டு. சார் இந்த வழிபாடெல்லாம் எங்க சார் இருக்கு? நீ அரபு கண்ட்ரீஸ்ல வச்சுக்கோ. ஆனா இந்த பகுதியில் இருக்கும் போது இந்த மக்களோட மக்களாக வாழறதுக்கு தெரியணும், பழகிக்கணும். நான் அடுத்தது அந்த வாட்டி அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னேன்,
நான் இங்க இருக்கிற முஸ்லீம் சகோதரர்கிட்ட நானே போய் பேசணும்னு இருக்கேன். நானும் NRNG போய் பாருங்க. ஏன்னா நீங்களாம் முன்னாடி எப்படிதான் இருந்தீங்க? நீனும் இந்துவா தானே இருந்த. எந்த ரெக்கார்ட்ல மாறி இருக்கேன்னு பாரு. அதுக்கு முன்னாடி இதே மாரியம்மனும் இதே விநாயகரும் இதே முருகனும் உனக்கு தானே தெய்வமா இருந்தது. அப்ப எப்படி இப்ப மட்டும் எதிர்த்து வந்துருவீங்க? ஆகையினால நாம முஸ்லீம் சகோதரர்களை சொல்றோம், நீங்க மாறுங்க. அதுல தேச விரோதிகள் யாராவது இருந்தால் களை எடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இல்லைன்னு சொன்னா களை எடுக்கப்படுவீர்கள். இப்பவே சொல்லிடுறேன், களை எடுக்கப்படுவீர்கள். வாட் இஸ் கோயிங் ஆன் இன் உத்தரப்பிரதேஷ், what is going on in Rajasthan, what is going on in Maharashtra, that will happen in Tamil Nadu also. புல்டோசர் அவர் வச்சிருக்கார். அவர் ஒரு காவி சன்னியாசி. ஆனா சத்திய பிரகாரம் பண்றார் சார், சத்திய பிரகாரம் பண்றார் சார். நான் சிவகாசியில பேசும்போது சொன்னேன், நாமளும் யாரும் கோவிலோட நிலத்தை வாங்க கூடாது. கோவிலோட நிலத்தை வாங்கி நல்ல மாளிகை கட்டி வச்சேன்னு வச்சுக்கோ, நானே எதிர்த்து புல்டோசர் எடுத்து இடிப்பேன். அந்த கோவிலுக்கு திரும்ப சொத்தாக வைங்க. முப்பாட்டெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறது முட்டாள்தனம் கிடையாது. கோவில் மையமா வச்சு கொடுத்துருக்காங்க சொத்துன்னு சொன்னா அது அதுக்கு தான் பயன்படுத்துறோம். நீ பாட்டு வீடு கட்டி உட்கார்ந்து கூடாது. இது ஏதோ முஸ்லிம்களுக்காக கிறிஸ்தவர்களுக்காக சொல்லல. நீ வில்லங்கம் போட்டு பார்க்கும்போது அது கோவில் சொத்து இருந்தா ஹிந்துவா இருந்தாலும் வாங்காதே. இதே நாள் திரும்ப வந்து அதை இடிப்பாங்க. கோவில் சொத்து கோவிலுக்கு தான் இருக்கணும். ஆகையினால இப்போதான் திருவாரூர் கோயில் இருக்கு, 1008 ஏக்கர் வேலி நிலம் வச்சிருக்காங்க. ஊரே தியாகராஜருக்கு சொந்தம். ஸ்ரீரங்கம் அந்த ஊரே வந்து தியாகராஜருக்கு சொந்தம். அப்படி இருக்கும்போது நீ ஏன் வந்து உட்கார்ந்து இருக்கிறது? ஆகையினால நாம எச்சரிக்கையா இருக்கணும். நம்மளுடைய குழந்தைகளை பாதுகாக்கணும், நம்மளுடைய கோவில்களை பாதுகாக்கணும்னு சொன்னா நம்ம ஊர்ல சங்கத்தோட 100ஆண்டு விழா சமயத்தில் வாழற நாம பாக்கியவான்கள். நம்ம ஊர்ல காவி கொடி பறக்குதான்னு பாரு. உங்க ஊர்ல காவி கொடி பறக்கிறதுக்கு போலீஸ்காரங்க அனுமதி வாங்கணுமா? சொல்லுங்க, சொல்றது அனுமதி வாங்கணுமா? அதுக்கு இந்த ஊர் நாட்டமைகள் ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா? அந்த சாகா முக்கிய சிகிச்சைகளை மாலை போட்டு ஊரலாட்சி போடும் சார். இந்த பகுதிக்கு ஹிந்து சமுதாயத்தோட காவலர்கள் யாருன்னு சொன்னா எப்படி அரசாங்கத்துக்கு காக்கி சட்டம் போட்டுட்டு அந்த யூனிஃபார்ம் போட்டு நிக்கிறாங்களோ அதே போல நம்ம ஊருக்கு காவல் தெய்வம் எதுன்னு சொன்னா சங்கத்தோட முக்கிய சிக்ஷக். நம்ம ஊர்ல யார் முக்கிய சிக்ஷக் யோசனை பண்ணணும் சார். முடிப்படுங்க ஊர் கூட்டத்துல, பஞ்சாயத்துல வேற நல்ல விஷயங்கள் பேச ஆரம்பிக்கும். இப்ப பார்த்தாலும் பிரச்சனை பஞ்சாயத்து கூட்டுறது இல்ல, யார் சார் அப்படிங்கறத பார்க்கணும். அதுக்காக அவன் செய்ய கடைசி விஷயம் என்ன அப்படி சொன்னா, ஹிந்து இளைஞர்களை சுயநலம் சுய நினைவு இல்லாம பண்ணணும்னு சொன்னா ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு தண்ணி வாங்கி கொடுத்துடணும், அவன் பாட்டு மட்டையாயிடுவான். 4 லிட்டருக்கு 1/2 லிட்டர் ஊத்தி விட்டா மட்டையாயிடுவான். என்ன சொத்த வேணாலும் பிடிக்கிட்டு போலாம், எந்த பொண்ணை வேணாலும் தூக்கிட்டு போலாம், எவனும் கேட்க நாதி இருக்காது. ஹிந்து இளைஞர் அலித்தன்மை வாய்ந்தவர்களாக மாறிவிடுவார்கள். கல்யாணம் ஆச்சு சார், இன்னும் குழந்தை பிறக்கல. ஏண்டா நம்மளால கல்யாணம் பண்ண 1 வருஷத்துல தாத்தான்னு சொல்ல வைக்கிறான். ஒரு வருஷத்துல நல்லா அற்புதமா இருக்காங்க. ஆனா காரணம் என்ன? நம்ம அலித்தன்மை அதுக்கு வந்து கெடுதல் பண்ற விஷயம் 2 விஷயத்துல இருக்கு. ஒண்ணு குடி, இன்னொன்னு போதை. இது வந்து நம்ம பசங்களுக்கு கெடுக்கிறது யாரு? தேச விரோத சக்திகள். தேச விரோத சக்திகள்னா போலீஸ்காரங்களுக்கு புரியும். உங்களுக்கு சொல்றேன், இந்த மைனாரிட்டிஸ்ல இருக்கிற ஒரு பெரிய செக்ட். எல்லா மைனாரிட்டிஸும் இல்ல. மைனாரிட்டிஸ்ல சில பேர் வெளிநாட்டுல ரஷ்யாட்ட இருந்து அதே போல அமெரிக்காட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு கைக்கூலிகளாக மாறி கஞ்சா விற்கிறான். போதை பொருள் வாங்கிச்சுன்னா 2 நாள் நம்ம பையன் பிளாட் ஆயிடும். அதே போல தண்ணி அடிச்சுட்டு 2 நாள் பிளாட் ஆயிடுவான். அதனால இதுல இருந்தெல்லாம் மீட்கணும்னு சொன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இனிமே பசங்களுக்கு எல்லாம் பொண்ணு கிடைக்காது. அதனால அடுத்த விஷயம் கொண்டு வந்துட்டான். இவன் எங்கேயாவது எனக்கு பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஞாபகம் வந்துட்டு என் மாமா படம் தூக்கிட்டு போயிட்டான்டா, எங்க அக்கா படம் தூக்கிட்டு போயிட்டான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சண்டை போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்ப அடுத்த விஷயத்துக்கு எதுக்குடா பொண்ணு? பையனும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம். பைத்தியக்கார, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஒத்து வராது. என்னப்பா இளைஞர்களை தனியாவா நான் பேசுறேன். இந்த கூட்டம் முருகனை வச்சதெல்லாம் பேசக்கூடாது. ஆனா அவன் என்ன சொல்றான், முருகன் என்ன சொல்றான்? சேதுராமா நீ இந்த விஷயத்து பட்சத்துல பொறுப்பு கொடுத்தவனுக்கு இதுதான் இந்து சமுதாயத்துக்கு இப்படி பேசினாதான் புரியும். அதனால படிச்சுன்னு சொல்லு. ஒவ்வொரு இந்து இளைஞனும் மினிமம் 4 சொன்னாரு RSS தலைவர், மினிமம் 3ஆவது சொல்றேன். மினிமம் 3 குழந்தைங்க வீட்டுல இருக்கணும் சார். இல்லன்னு சொன்னா அடுத்த போலீஸ் எல்லாம் நம்ம இந்துல எவனுமே இருக்க மாட்டான். ஞாபகம் வச்சுக்காங்க. அதனால எச்சரிக்கையா இருக்கணும். அப்படி சொன்னா நம்ம ஊர்கள்ல நம்ம வீடுகள்ல எச்சரிக்கையா இருக்கணும் சொன்னா நம்ம ஷாக்காவோட சம்பந்தமாகணும், நம்ம ஹிந்து அமைப்புகளோட சம்பந்தமாகணும். சரியான அரசாங்கத்தை கொண்டு வரதுக்காக நாம முயற்சி பண்ணணும். துட்டு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது, சிந்திச்சு ஓட்டு போடணும். நான் குடிக்காம இருக்கணும். ஆனா
நாம இந்த முருகன் மாதிரி விஷயத்துல ஊரே திரண்டு வரணும் சார். அளவு குத்திக்கணும், காவடி படணும். இந்த முருகன் வேண்டி கேட்க எதெல்லாம் நடக்காது. நான் என்னெல்லாம் இந்த பகுதியில் வந்தேனோ அந்த விஷயம்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கா. அதனால பழனிக்கு பாத யாத்திரை போறேன். இப்ப கூட நான் செருப்பு எடுக்காம எவ்வளவு தூரம் வரணும் அவ்வளவு தூரம் நடந்து வந்துடுறேன்ப்பா அப்படி சொல்லுவேன். நடங்க, கூட நடங்க. இந்த சனம் பத்தாது. ஜி சொன்னார் நமக்கு திருப்தியா இருக்கவே வரக்கூடாது. எல்லாரும் சமுதாயத்துல போய் இந்த முருகன் போயிட்டீங்கல்ல, அப்ப அவங்க சக்தி வரணுமா வேண்டாமா? அப்ப சக்தி வரணும்னா நாம விரதம் இருக்கணும், அளவு குத்திக்கணும், அபிஷேகம் பண்ணணும். அப்ப நம்ம ஊர்கள்ல முருகனோட கோவில் இருந்தா முருகன் பண்ணணும். ஐயா என்ன அறிஞ்சிட்டு என்னோட தாழ்மையான வேண்டுகோள், அந்த ஞான மனையில நான் பார்க்கும் போதெல்லாம் அங்க முருகன் நிக்கிற மாதிரியே இருக்குது. யாருக்கெல்லாம் அப்படி இருக்கு கை தூக்குங்க. ஒரு வேல் இருக்கு, ஆனா அந்த முருகன் சிலை நிக்கிற மாதிரியே தோணுது. அப்ப முருகன் சிலை அங்க நிக்கணும்ல, வெக்காளியம்மன் மாரி மேல தரை இல்லாம இருக்க முடியாது, அங்க கோபுரம் இருக்கணும். யாருக்கெல்லாம் இந்த இடத்துல கோவில பார்க்கணும்னு ஆசை இருக்கு கை தூக்குங்க. வெற்றிவேல் முருகனுக்கு பிரார்த்தனையோட சொல்லுங்க. யாருவே முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு. ராமர் கோயில் கட்டினா பத்தா சார், இந்த ஊர்ல ஞானவேல் முருகனுக்கு கோயில் கட்டணும். கட்டணுமா வேண்டாமா? எதிர்பார்க்கிறீங்களா? அப்ப இளைஞர்கள் சக்தி உண்டாகணும். பெரியவங்க வழிகாட்டுவாங்க, ஆனா இளைஞர்கள் சக்தி எழுந்திருக்கணும். அதுக்கு நாம முதல்ல சொல்ல வேண்டியது, இந்த ஞானவேல் முருகன் சொல்லிக் கொடுக்கிறது ஜாதி இல்லை. ஞானவேல் சொல்லிக் கொடுக்கிறது ஹிந்து, ஹிந்து தர்மம், ஹிந்து நாடு. இந்த நாடு ஹிந்து நாடு. சொல்லுங்க, இந்த நாடு ஹிந்து நாடு. விட்டுடாதீங்க. பாகிஸ்தான் வந்து பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டான், பங்களாதேஷ் பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டான். இருக்கிறதை விட்டுட்டு உட்கார்ந்து கூடாது. கோமணத்தை உருவிட்டு இருக்கா, எச்சரிக்கையா இருக்கு. ஆகையினால நாம ஹிந்துவாக வாழணும், நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், கோவில் குளங்களை காப்பாற்றணும். வேற கஷ்டம் வந்ததுன்னு சொன்னா போராடுறதுக்கும் தயங்க கூடாது. அந்த போராடும் போது நமக்கு குண்டடி கூட படலாம், கத்தி வந்து வெட்டலாம். ஒரு ரமேஷ் இல்ல, ஒரு வெள்ளையப்பன் இல்ல, ஒரு நம்ம பாபு யார் போட்டோம். எவ்வளவோ பேர் செத்து போறாங்க சார். அவங்க வரலாற்றுல இருக்காங்க சார். இன்னைக்கு யாரெல்லாம் தர்மத்திற்காகவும் தேசத்திற்காகவும் வாழ்ந்திருக்காங்களோ, அது முத்துராமலிங்க தேவராக இருக்கலாம், அதே போல வஉசியாக இருக்கலாம், பாரதியாக இருக்கலாம், அதே போல சுப்பிரமணிய சிவா, அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. ஆனா வரலாற்றுல இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அடுத்த சுதந்திர போராட்டம் தமிழ்நாட்டில் நடத்தி இந்த தமிழ் பகுதியில எல்லா கோவில்கள், எந்த மாரியம்மனா இருந்தாலும் சரி, எந்த முருகனா இருந்தாலும் சரி, தார தப்பட்டைகளோட சார் வந்தவன் வந்து ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி விளையாடிச்சான். அந்த மாதிரி அவன் வந்து போலாம் போக கூடாதுன்னு சொல்றான். இப்பதான் போலாம், இப்பதான் போக கூடாதுன்னு சொல்றான். யார்கிட்ட வந்து பேசுறீங்க? அதனால நாம சக்தி வாய்ந்தவர்களாக மாறும்போது அவன் வந்து நீ போய் வெட்ட வேண்டாம் அந்த வாழை, அவனே வாழை எடுத்து தானே வெட்டிப்பான வெட்டிக்க மாட்டானா? அந்த நாட்களுக்காக நாமும் தவம் இருப்போம். ஷாக் ஆகுது. அதனால நாம அடுத்து போக வேண்டியது ஞானவேல் முடிச்சதுக்கு அப்புறமா அங்க கடைசியில பிரார்த்தனை இருக்கும். எல்லாரும் வரணும் பிரார்த்தனைக்கு, அத்தனை பேர் வரணும் பாரத் மாதா கி ஜெய் சொல்றதுக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஊர்கள்ல இந்து சமுதாயத்தோட ஒரு ஏற்பாடு அது பண்ணணும். அப்ப மட்டும்தான் இந்த ஞானவேல்ன்ற மாதிரி பல விஷயத்துக்கு, அந்த பொட்டல் புதராக இருக்கலாம், இந்த வேளாங்கண்ணியாக இருக்கலாம், இந்த விஷயத்துக்கெல்லாம் பின்னாடி அடிகோலும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு. வேடிக்கை பார்க்காதீங்க. நீங்களும் இந்துக்கள் கை வைத்து எங்க இருந்தாலும் சொல்லுங்க. எந்த இடத்துல தேசிய கீதம் பாடினாலும் எந்திரிச்சு நின்று அட்டென்ஷன் நிக்கிற மாதிரி, எந்த இடத்துல கோஷம் வந்து பாரத் மாதா கி கை உயர்த்தி சொல்லணும். கந்தனுக்கு, கடம்பனுக்கு, அழகனுக்கு தயக்கம் இல்லாமல் சொன்ன நாட்கள் மட்டும்தான் நாம இந்துக்கள் அசத்தியமாகும் சொல்லி வாய்ப்பு நன்றி. கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். ராஷ்டிரிய சுயம் சேவ சங்கம் சமுதாயத்திற்கு சொல்லுவது ஷாகா. ராஷ்டிரிய சுயம் சேவ சங்கத்தினுடைய 100வது ஆண்டு காலகட்டத்தில் நாம இருக்கிறோம். நம்ம பகுதியில் ஷாகாவில் நாம கலந்து